சில பேர் பாத்தீங்கன்னா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் மேலேயோ இல்ல பாய் ஃப்ரெண்ட் மேலேயோ வந்து பொசசிவா இருப்பாங்க. அது அவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா இது கேரா இல்ல லவ்வா இல்ல கண்ட்ரோலிங் பிஹேவியரா அப்படின்னு கேட்கறாங்க. அது எப்படி பதில் சொல்லலாம்? ரொம்ப நல்ல கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப், பொசசிவ்னஸ் கண்ட்ரோலா மாறறதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. எனி ரிலேஷன்ஷிப் இது வந்து அன்னோட்டிஸ்டா அன்அட்ரஸ்டா விட்டுடுறாங்க அப்படின்னா பொசசிவ்னஸ் ஒரு நாள் கண்ட்ரோலா மாறிடும். லவ்வுக்கும் பொசசிவ்னஸ்க்கும் ஆக்சுவலா சம்பந்தம் கிடையாது. எதனாலனா நம்ம வந்து இந்த புத்தரோட கோட் மாதிரி தான், இஃப் யூ லவ் சம்திங் லெட் இட் கோ. நம்ம அந்த லெட் கோ பண்றதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். நம்ம பார்ட்னருக்கு நம்மளை விட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்மளால விட முடியும். அதுதான் வந்து ஆக்சுவல் லவ், அன்கண்டிஷனல், ஆல் தட் மேஜிக்கல் லவ் பீப்புள் டாக் அபவுட். ஓகேங்களா? அண்ட் இப்போ பொசசிவ்னஸ் இருக்கு அப்படின்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னா லவ் தாண்டி இமோஷனல் அட்டாச்மெண்ட் தான் இருக்கு. அட்டாச்மெண்ட் வேற, லவ் வேற. நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயம் அட்டாச்மெண்ட். இவங்க கிட்ட நம்ம நாள் கணக்கா பேசவே இல்லை, மணிக்கணக்கா பேசவே இல்லை, ஆனாலும் அவங்க மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு, நான் பிளான் பண்றேன், சேர்ந்து இருக்கக்கூடிய டைம்ல அது ரொம்ப பாசிட்டிவா போகுது அப்படின்னா அந்த இடத்துல லவ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு growthக்கு அங்க ஸ்கோப் இருக்குன்னு அர்த்தம்.